டாக்டர் திவாகர் அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதற்கு முற்றிலுமாக இவர்தான் காரணம். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? இவரும் வாட்டர்மெலனும் சேர்ந்து அடிச்ச லூட்டி ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்றத மிஸ்டர் திவாகர் வெளியில போனதுக்கு மிஸ்டர் திவாகரே தான் காரணம் என கூறி சாம்பார் ஆப் எனக்கு ஓரிரு சாட்சியங்களை நான் சாட்சி கூண்டில் ஏத்த என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. அவங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்க மனசுல என்ன தோணுச்சு? கொஞ்சம் சொல்லு பாப்பா. முதலாளி வேண்டாம், அட சும்மா இருப்பா. வேண்டாம். சரி சொல்லுமா. நீங்களும் உங்க தம்பி எஃப்ஜேவும் கூட தான் கட்டி பிடிச்சுக்கிறீங்க. அது பார்க்க தவறா இல்லையா? போதும் போதும். அட தத்தியம் பிடிச்ச போக்கான என்ன மேல இருக்கான் பாருங்க. கானா வினோதம் அவரு சேர்ந்து அடிச்ச லூட்டினால தான் போயிருக்கான்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி வலிச்சிச்சு? எனக்கு வருத்தமா இருந்தது. என்ன உருட்டு நீ உருட்டு என்று சொல்கிறார். ஒன் ஆஃப் த ரீசன் என்று தெளிவாக லிவிங் ரூமில் என் கட்சிக்காரர் கூறியுள்ளார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஆளு வேற, நீ வேற. ஏன் கம்னரியா போஸ்ட் பண்றேன்னு அவங்க சொன்னாங்களா? ஞாபகம் இருக்காது, கண்டிப்பா ஞாபகம் இருக்காது. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் தான் இவருன்னு சொன்னாங்களா? ஒன் ஆஃப் த ரீசன் அது மட்டும் ஞாபகம் இருக்கும். காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அந்த ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தேன். எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொன்னாங்க, அது ஞாபகம் இருக்காது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு கதையை பின்னுறாங்கன்னு நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். என்னப்பா மூடிக்கிட்டு இரு. நீங்களே இந்த கேஸ்ல வந்து வாதாடுறீங்களா? இல்ல அவர் வாதாடுற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ சாமி, இவர் தவாலி அவரோட பர்சனல் ஒபினியன்ஸ்லாம் எடுத்து என் கிளையன்ட் மேல வைக்கிற உரிமை தவாலிக்கு இல்லைங்க ஐயா. அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீ யார் சொல்றதுக்காக? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. பேசக்கூடாதுன்னா அவர் ரொம்ப நேரமா என்ன அமைதின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்க தரப்புல இருந்து பேசிக்கிட்டே இருந்தா என்னது? தவாலி ஒரு கட்சிக்காரரை பார்த்து நீங்க சும்மா இருங்க அப்படி இப்படின்னு மிரட்டுறாரு. மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டே செங்கோடா எதுவும் பிரச்சனையா? என்னோட கிளையன்ட்டுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லையா? ப்ளீஸ் இதுக்கு மேலயாவது டிசிப்ளினா. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் கானா வினோத் வந்து வாட்டர்மெலனை வந்து வச்சு செஞ்சிருக்காரு. என்னம்மா வச்சு என்ன சொல்லுங்க. இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இந்த மாதிரி லோக்கல் வேடலாம் என்கிட்ட பேசாத. என்ன சொல்றீங்க? கதுவா யோ ஐயா சாரி எழுதி கொடுத்துருந்தாங்க. அவரை வந்து வீட்டில் வெடிக்கும் என்னென்றோ வார்த்தைகள் மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது ஸ்டார் என்று நாம் அழைத்து பம்கின் தானே, வாட்டர்மெலன் பம்கின் எல்லாம் ஒரே குடும்பம்.